Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கோவக்காவை பொரியல் செய்யறதுக்காக இந்த மாதிரி வட்ட வட்டமா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த கோவக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. இந்த கோவக்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை மிதமான தீயில வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போதான் இந்த கோவக்காய் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வரும். சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். மிதமான தீயில வச்சு இதை நல்லா கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.